IVM. It's story time. காலியா இருந்த ஒரு அமைச்சரவை பதவிக்கு ராஜா யாரை நியமிச்சாருன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மணிபல்லவ நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மார்த்தாண்ட தேவன். அவரோட அமைச்சரவையில் இருந்த ஒரு வயசான அமைச்சர் திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டு படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. இனிமே அவரு பிழைச்சு வந்தாலும் அவருக்கு நிறைய ஓய்வு தேவை. முன்ன மாதிரி அவரால ஒரு அமைச்சரா செயல்பட முடியாது அப்படின்னு அவரை பார்த்துக்கிட்ட வைத்தியர்கள் சொன்னாங்க. அவரு ரொம்ப வருஷம் அமைச்சரவையில இருந்துட்டதுனால ராஜாவும் அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. காலியா இருக்கிற அவரோட பதவிக்கு யார நியமனம் செய்யலாம் அப்படின்னு ராஜா யோசிச்சப்போ அவரோட மனசுல மணிபத்ரா தான் அதுக்கு சரியான ஆளு அப்படின்னு தோணிச்சு. மணிபத்ரா அவரோட அமைச்சரவையில ஒரு துணை அமைச்சரா 10 வருஷமா இருக்காரு. எந்த ஒரு விஷயத்திலையும் உடனடியா ஒரு முடிவுக்கு வராம அதை பத்தின எல்லா தகவல்களையும் திரட்டி நுணுக்கமா ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம்தான் அவரு ஒரு முடிவுக்கு வருவாரு. இந்த 10 வருஷத்துல மணிபத்ரா எடுக்கிற எல்லா முடிவுகளுமே ரொம்ப சரியா இருக்கிறதா ராஜாவும் உணர்ந்திருந்தாரு. மணிபத்ராவை நியமனம் செஞ்சிடலாம் அப்படின்னு ராஜா ஒரு முடிவுல இருந்தப்போ ராணி ஒரு நாள் அவர்கிட்ட, காலியாக போற அமைச்சர் பதவிக்கு நீங்க யார நியமனம் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ராஜா மணிபத்ராவுக்கு வாய்ப்பு கொடுக்க போறதா சொன்னதும் ராணிக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு. ராணியோட சொந்த மாமா விஸ்வபந்துவும் அதே அமைச்சரவையில ஒரு துணை அமைச்சரா இருந்தாரு. ஆனா மணிபத்ரா மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் எல்லா தகவல்களையும் திரட்டி நுணுக்கமா ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்காம விஸ்வபந்து எதையுமே மேம்போக்கா பார்த்து அதுலயே ஒரு முடிவுக்கும் வந்துடுவாரு. இப்படி இருக்கிறவங்க அரசாங்கத்தோட நிர்வாகத்துக்கும் ராஜாவுக்கே ஆலோசனை சொல்ற பதவிக்கும் சரியா வரமாட்டாங்க அப்படின்னு ராஜா நினைச்சாரு. ஆனா ராணி அவர்கிட்ட, எங்க மாமா விஸ்வபந்துவும் மணிபத்ரா அளவுக்கு புத்திசாலிதான், அவரும் நல்ல முடிவுகளை எடுப்பாரு, நீங்க அவருக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கறதில்ல, அதனால அவரோட புத்திசாலித்தனம் வெளியே தெரிய மாட்டேங்குது. இந்த வாட்டி காலியா இருக்கிற அமைச்சர் பதவிக்கு நீங்க விஸ்வபந்துவை தான் நியமனம் செய்யணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போதுதான் அவரோட புத்திசாலித்தனம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாங்க. ராஜா அவங்க கிட்ட மணிபத்ராவோட திறமைய பத்தி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராணி அதை கேட்கவே இல்லை. கடைசியா ராஜா சொன்னாரு, இவங்க 2 பேர்ல யாரு நுணுக்கமா ஆராய்ஞ்சு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றாங்களோ அவங்களையே நான் இந்த பதவிக்கு நியமிக்கிறேன். அத மாதிரி ஒரு பிரச்சனை வர வரைக்கும் இந்த பதவி காலியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தாரு. அவரு பேரு வேணுகோபாலன். அவரும் ராஜாவும் ஒரே குருகுலத்துல ஒன்னா படிச்சவங்க. வேணுகோபாலன் அந்த ஊர்லயே இப்ப ஒரு பெரிய வியாபாரியா இருந்தாரு. வேணுகோபாலனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ பேரு சகுந்தலா. அவளோட அழக கேள்விப்பட்டு அவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் போட்டி போட்டாங்க. அதுலேந்து தகுதியான 3 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு சகுந்தலாவை திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு வேணுகோபால் முடிவெடுத்தாரு. ஆனா அவரு தேர்ந்தெடுத்த 3 இளைஞர்களுமே எல்லா தகுதியிலையும் சரி சமமா இருந்தாங்க. அந்த 3 பேர்ல யார தன்னோட மகளுக்கு கணவனா தேர்ந்தெடுக்கிறதுன்னு வேணுகோபாலுக்கு குழப்பம் இருந்துச்சு. தன்னை விட தன்னோட குரு ஆனந்தர் நல்ல விதமா தேர்வு செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கறதுக்காக அந்த 3 இளைஞர்களையும் வேணுகோபால் ஆனந்தர்கிட்ட அனுப்பிவிட்டாரு. ஆனந்தர் தலைநகரத்தை ஒட்டி இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில தான் ஆசிரமம் வச்சிருந்தாரு. 3 இளைஞர்களும் ஆனந்தர்கிட்ட வந்ததும் அவரு 3 பேரோட திறமையையும் தனித்தனியா சோதிச்சு பார்த்தாரு. அந்த 3 இளைஞர்களுக்குமே சகுந்தலாவை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வம் இருந்ததையும் அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனந்தர் அந்த 3 இளைஞர்கள் கிட்டையும் ஆளுக்கு ஒரு பானைய கொடுத்துட்டு சொன்னாரு, நான் உங்க 3 பேரோட திறமையையும் தனித்தனியா சோதிச்சு பார்த்ததுல
உங்க குணநலன்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பொருளை இந்த பானைக்குள்ள வச்சிருக்கேன். ஒருத்தரோட பானையில மண்ணும், இன்னொருத்தரோட பானையில தண்ணியும், இன்னொருத்தரோட பானையில விதை நெல்லும் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு நீங்க வேணுகோபாலன் கிட்ட போங்க. பயிர் வளர்றதுக்கு எது முக்கியங்கிறத அவரே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாரு. 3 பேரும் அவங்கவங்க பானையை எடுத்துக்கிட்டு வேணுகோபாலன்ட்ட கொண்டு வந்து காட்டி ஆனந்தர் சொன்னதையும் சொன்னாங்க. ஆனந்தர் ஏதாவது ஒன்ன சொல்லி அனுப்பினா அதுல கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். பயிர் வளர்றதுக்கு மண்ணும் தேவை, தண்ணியும் தேவை, விதை நெல்லும் தேவை. இதுல எது ரொம்ப முக்கியமான தேவைங்கிறத எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தெரியாம வேணுகோபால் ரொம்ப குழம்பி போனாரு. அப்பதான் அவருக்கு தன்னோட நண்பன் ராஜா மார்த்தாண்ட தேவனை பத்தின நினைவு வந்துச்சு. குருகுலத்துல 2 பேரும் ஒன்னா படிச்சப்போ வேணுகோபாலனை விட மார்த்தாண்ட தேவன் ரொம்ப புத்திசாலியாவும் அறிவாளியாவும் அந்த குருகுலத்திலேயே முதல் மாணவனாவும் இருந்தாரு. அதனால தன்னை விட ஆனந்தர் சொன்னதை மார்த்தாண்ட தேவனால உடனே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வேணுகோபாலன் நினைச்சாரு. ராஜாவை பார்க்கறதுக்கு ஒரு நேரத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த 3 இளைஞர்களையும் கூட்டிக்கிட்டு அவரு நேர அரண்மனைக்கு வந்தாரு. ராஜாவோட அறையில அப்ப ராணியும் இருந்தாங்க. வேணுகோபால் அந்த 3 இளைஞர்களையும் ராஜாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அவரு பிரச்சனை என்னங்கறத சொன்ன உடனே ராஜாவுக்கு இந்த பிரச்சனைய தன்னோட அமைச்சர் நியமனத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. உடனே அவர் அந்த இடத்துக்கு மணிபத்ராவையும் விஸ்வபந்துவையும் வர சொன்னாரு. ராஜா அவங்க 2 பேரையும் வர சொன்னதுமே ராணி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையில விஸ்வபந்து சரியா முடிவெடுத்தா மட்டும்தான் அவரால காலியா இருக்கிற அமைச்சர் பதவிக்கான நியமனத்தை வாங்க முடியும். இல்லைன்னா அந்த பதவி மணிபத்ராவுக்கு போயிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. மணிபத்ராவும் விஸ்வபந்துவும் அங்க வந்த உடனே ராஜா அந்த 3 இளைஞர்கள் கிட்டையும் ஆனந்தர் உங்ககிட்ட கொடுத்த பானையில இருந்த பொருளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. பானையில மண்ணை வச்சிருந்த இளைஞன் முதல்ல முன்னாடி வந்து, என் கையில இருக்கிற பானையில மண்ணு இருக்கு. பயிர் வளர்றதுக்கு மண்ணு ரொம்ப முக்கியம். மண்ணு இல்லாம வெறும் தண்ணியையும் விதை நெல்லையும் வச்சு ஒரு பயனும் இல்ல. ஆனந்தரும் இந்த முடிவுல தான் எங்கிட்ட மண்ணை கொடுத்து அனுப்பி இருக்காரு. அதனால சகுந்தலாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சரியான தேர்வா அவர் என்னத்தான் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னான். 2வது இளைஞன் முன்னாடி வந்து சொன்னான், என்னோட பானையில தண்ணி இருக்கு. தண்ணி இல்லாம எந்த ஒரு உயிரினத்தாலையும் வாழவே முடியாது. தண்ணீர் விட்டா மட்டும்தான் பயிரும் வளரும். வெறும் பானையில மண்ணையும் விதை நெல்லையும் வச்சுக்கிட்டு எந்த பயனும் இல்ல. அதனால ஆனந்தர் தேர்ந்தெடுத்தது என்னதான் அப்படின்னு சொன்னான். இப்ப 3வது இளைஞன் சொன்னா, தண்ணீரும் மண்ணும் பயிர் வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலை தான். ஆனா விதை தான் ரொம்ப முக்கியம். விதை இல்லாம எந்த ஒரு பயிரும் வளர முடியாது. எங்கிட்ட ஆனந்தர் விதை நெல்லை கொடுத்து அனுப்பினது வழியா சகுந்தலாவுக்கு சரியான கணவன் நான் தான்னு அவரு சொல்லாம சொல்லி அனுப்பி இருக்காரு அப்படின்னு சொன்னான். அவங்க 3 பேரும் அவங்க கிட்ட இருந்த பொருளை பத்தி சொன்னதும் ராஜாவுக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. 3 பேரு சொல்றதும் சரியா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ராஜா உடனே விஸ்வபந்து பக்கம் திரும்பி, 3 இளைஞர்கள் சொன்னதையும் நீங்க கேட்டீங்க இல்ல? இந்த 3 பேர்ல சகுந்தலாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு யார ஆனந்தர் தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாரு. உடனே விஸ்வபந்து சொன்னாரு, 3 இளைஞர்கள் சொன்னதையும் நான் கேட்டேன். எனக்கு என்னவோ தண்ணீரை வச்சிருக்கிற இளைஞனை தான் ஆனந்தர் தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்காரு அப்படின்னு தோணுது. அவன் சொன்ன மாதிரி தண்ணி இல்லாம எந்த உயிரினத்தாலையும் உயிர் வாழவே முடியாது. மண்ணுக்கும் விதை நெல்லுக்கும் ஏதாவது ஒரு பயன் இருக்குன்னா அது தண்ணியால மட்டும்தான் இருக்க முடியும். தண்ணி இல்லாம மிச்ச 2மே பயன்படாதுங்கிறதுனால தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற இளைஞனை தான் ஆனந்தர் சகுந்தலாவுக்கு கணவனா தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. உடனே ராஜா மணிபத்ரா கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. மணிபத்ரா உடனே சொன்னாரு, நான் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க 3 பேரோட பானைக்குள்ள இருக்கிற பொருளையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு பானையில இருந்த மண்ணை எடுத்து விரலால அலைஞ்சு அதை மோந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் பானையில இருக்கிற தண்ணீரை ஒரே ஒரு சொட்டு எடுத்து
தன்னோட நாக்குல விட்டுக்கிட்டு பார்த்தாரு. மூணாவதா விதை நெல்லையும் பானையிலேந்து எடுத்து அதை கூர்ந்து கவனிச்சு கையால அழுத்தி பார்த்தாரு. இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அவரு ராஜா கிட்ட மண்ணை வச்சிருக்கிறவனை தான் ஆனந்தர் சகுந்தலாவுக்கு கணவனா தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இவங்க 2 பேரும் சொன்னதுல யார் சொன்னது சரி அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்த நாளைக்கு ஆனந்தரை அரண்மனைக்கு வர சொன்னாங்க. ஆனந்தர் அரண்மனைக்கு வந்ததும் விஸ்வபந்து கிட்ட தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்தவனை தான் நான் சகுந்தலாவுக்கு கணவனா தேர்ந்தெடுத்தேன்னு நீங்க எதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு. விஸ்வபந்து முன்னாடி ராஜா கிட்ட சொன்ன அதே காரணங்களை ஆனந்தர்கிட்டையும் சொல்லி தண்ணி இல்லாம எந்த உயிரினத்தாலையும் உயிர் வாழவே முடியாது, அதனாலதான் தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்தவனை சகுந்தலாவுக்கு நீங்க கணவனா தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னது சரிதானே அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு பதில் எதுவும் சொல்லாம ஆனந்தர் மணிபத்ரா கிட்ட திரும்பி மண் எடுத்துக்கிட்டு வந்தவனை தான் நான் தேர்ந்தெடுத்தேன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப மணிபத்ரா அவர்கிட்ட சொன்னாரு, எதையுமே நுணுக்கமா ஆராய்ஞ்சு பார்க்காம நான் ஒரு முடிவுக்கு வர்றதே இல்ல. ராஜா என்கிட்ட பிரச்சனைய சொன்னதும் 3 இளைஞர்களும் கொண்டு வந்த பானையில இருக்கிற பொருளை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். முதல் இளைஞன் கொண்டு வந்த பானையில இருந்த மண்ணை கையால அலைஞ்சு பார்த்துட்டு நான் மோந்து பார்த்ததுல அந்த மண்ணு நல்ல வாசனையோட பயிர் செய்யறதுக்கு சரியான மண்ணா இருந்தத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அடுத்த பானையில இருந்த தண்ணீரை எடுத்து ஒரே ஒரு சொட்டு நாக்குல விட்டு பார்த்ததும் அது உப்பு தண்ணீர், அதால பயிர் செய்ய முடியாது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். 3வது இளைஞன் கொண்டு வந்த விதை நெல்ல லேசா கையால அழுத்தி பார்த்ததுமே அது ஏற்கனவே வேக வைக்கப்பட்ட விதை நெல் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. வேக வைக்கப்பட்ட விதை நெல்லால ஒரு பயிரும் வளராது. தண்ணீர் வச்சிருந்த இளைஞனையும் விதை நெல்ல வச்சிருந்த இளைஞனையும் தவிர்த்துட்டு பார்த்தா மண்ணு வச்சிருந்த இளைஞனை தான் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு என்னால சுலபமா கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாரு. ஆனந்தர் உடனே ராஜா கிட்ட இவரு சொல்றதுதான் சரி, இவரு சொல்ற இதே காரணங்களுக்காகத்தான் மண்ணை எடுத்துக்கிட்டு வந்த இளைஞனை நான் தேர்ந்தெடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனந்தருக்கு நன்றியை சொல்லிட்டு இப்ப ராஜா வேணுகோபாலன் கிட்ட சொன்னாரு, இந்த ஒரே ஒரு பிரச்சனையால உன்னோட மகளுக்கு ஒரு நல்ல கணவனும் கிடைச்சிட்டான், எனக்கு ஒரு நல்ல அமைச்சரும் கிடைச்சிட்டாரு. காலியா இருக்கிற பதவிக்கு நான் மணிபத்ராவைத்தான் நியமிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. மணிபத்ராவோட புத்திசாலித்தனத்துக்கும் விஸ்வபந்துவோட புத்திசாலித்தனத்துக்கும் இருந்த வித்தியாசத்தை ராணியாலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ராஜா மணிபத்ராவை தேர்வு செஞ்சத ராணியும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.